ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். 4 மாத கர்ப்பிணியான இவர் மருத்துவ பரிசோதனைக்காக ஆந்திரா மாநிலத்தில் செல்வதற்காக நேற்று முன்தினம் கோயம்புத்தூரில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக திருப்பதி வரை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் பொதுப்பெட்டியில் பயணம் செய்தார். ரயிலானது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் ரயில் நிலையத்திற்கு இடையே சென்று கொண்டிருந்த போது இவர் மட்டும் தனிமையில் இருப்பதை பார்த்த ஒருவர் அவரது வாயை பொத்தி பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். கையை கடித்து தான் கர்ப்பிணி என்பதை அந்த பெண் கூறிய போதும் விடாமல் மீண்டும் பலாத்காரம் செய்ய முயன்ற போது இருவருக்கிடையே தகராறு ஏற்பட்டது. தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த பெண் அந்த வாலிபரை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த பெண்ணை தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து கையை உடைத்து கீழே தள்ளிவிட்ட நிலையில தலை மற்றும் கை கால்களில் காயம் ஏற்பட்டு பலத்த காயங்களோடு கிடந்தவரை மீட்டு வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹேமராஜ் என்ற நபர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக பழைய குற்றவாளியின் படங்கள் ஒவ்வொன்றாக காட்டிய போது ஹேமராஜ் என்ற குற்றவாளி தான் அந்த பெண்ணை தாக்கி இது போன்ற பலாத்காரத்துக்கு முயன்றதாகவும் கூறப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஏற்கனவே இதே போன்ற தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு தொடர் சிகிச்சை பெற்று அளிக்கப்பட்டு வந்த நிலையில 4 மாத சிசு ஆனது உயிரிழந்ததாக மருத்துவ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றில் இருந்த 4 மாத சிசு இந்த தாக்குதலுக்கு உள்ளானதால ரயிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதுனால தற்போது உயிரிழந்ததாகவும் அதனை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவரது அந்த பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பெண் கண்காணிப்பில் இருந்த தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் அவரது உடல்நிலை குறித்து விரிவான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் வயிற்றில் இருந்த 4 மாத சிசுவானது உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்களில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹேமராஜுக்கு தப்பி ஓடும் போது காலில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த குழந்தையும் உயிரிழந்திருக்கிறது. தொடர் சிகிச்சைகள் அந்த பெண்ணுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனைகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.